Hello friends, வணக்கம் and welcome to Aadi's Creations. Today நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆரி ஸ்டெம் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆரி ஸ்டெம் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அது பக்கத்தையே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே அந்த ஸ்டிச்சை ரிவர்ஸ் எடுத்து இப்போ ஒரு லாங் ஸ்டிச் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு சென்டர்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரியா? அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்புறம் தென் அகெயின் ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு குட்டி லாக்கு. திரும்ப அந்த லாக்கை வந்து லாக் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, அந்த ஸ்டிச்சை வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கிட்டு திரும்பவும் நீங்கள் செயின் ஸ்டிச் போட வேண்டியது தான். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் இதுவும். ஒரு லாங் ஸ்டிச் போடுறீங்க, அதுக்கு ஒரு லாக் போடுறீங்க, தென் அப்புறம் இதை அப்படியே பின்னாடி எடுக்கிறீங்க. ஓகேவா? ரிவர்ஸ் எடுத்து திரும்ப ஒரு லாங் ஸ்டிச் போடுறீங்க, ஒரு லாக் ஸ்டிச் போடுறீங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான் இதெல்லாம். இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஒரு மயில் போல் இல்லாட்டா ஆப்பிள் மாடல் அப்படி தான் அது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைனுக்கு பார்டராட்டு இந்த ஸ்டிச்சை கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? அந்த கோடில் 2 எண்டு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 எண்டு பாயிண்ட்டும் மார்க் பண்ண பிறகு அப்புறமா அதுக்கு சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்ததுலாம் நார்மலாக ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஒரு லைன் இருக்குது, அந்த லைன்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு லைன் இழுக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. பார்க்க இந்த சிக்ஸாக் மாடலில் இருக்கும், ஆனால் இது சிக்ஸாக் மாடல் இல்லாமல் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாங் ஸ்டிச்சு, அதுக்கு ஒரு லாக் போடுறோம். தென் அப்புறம் ஃபஸ்ட்டு போட்ட அந்த லாங் ஸ்டிச்சுக்கு சென்டர்லேருந்து திரும்பவும் ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. ஓகேவா? அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணணுமோ அவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு மயில் போல் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். மயில் இல்லை, இது ஒரு வாத்து போல் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டிருக்கேன். தென் அகெயின் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப நான் வந்து லாங் ஸ்டிச் போடுறேன், ஒரு லாக் போடுறேன், திரும்ப அதை அப்படியே பின்னாடி எடுத்து ஒரு லாங்கு, ஒரு லாக்கு, அப்படி போட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா தெரியுது, நான் வாத்து வரைஞ்சி வச்சுருக்கேன், அதோட தலைப்பக்கம் வந்து நல்லா வளைஞ்சி வருது. அப்போ அந்த வளைஞ்சி வரக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டிச்சை குட்டி குட்டியாக போடணும். ஓகேவா? பெருசாக வந்து போடுறது இது எப்படிப்பட்ட ப்ளேஸில் போடலான்னா, நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கலாம், அப்படிப்பட்ட இடத்துல பெருசாக போட்டிங்கன்னா ஓகே. ஆனால் குட்டியாக, அதாவது இப்படி லைட்டாக பெண்டாகி வரக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த பெண்டாகி இருக்கிறது எல்லாமே கிளியராக தெரியும். ஓகேவா?
இந்த டிசைன் இவ்வளோ தாங்க முடிஞ்சுது. இப்படி தான் நம்ம பண்ணணும். குட்டியை நமக்கு கொஞ்சம் வளைஞ்சி வரக்கூடிய இடத்துல சின்னதாக போடுங்க. அதுவே ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் பெருசாக போட்டுங்க. ஓகேவா? சர்தோசி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாடலில் பண்ணோன்னா இந்த வாத்து போல் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, இது வந்து பார்க்கறதுக்கு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப லுக்காக இருக்கும். வீட்டில் எல்லோரும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.